ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வழக்கமாக பார்க்குற இடமே என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ஃபார்மெட்னு என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இருப்பார், அவருக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் நோக்கி இவர் ஓடுறது தான் மொத்த ஜர்னியாக இருக்கும். ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு அனிமே பார்த்தேன். அந்த அனிமையோட கோல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்படி என்ன கோல்னு கேட்குறீங்களா? அதாவது நடஷிகோங்கிற ஒரு பொண்ணு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கா. அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மவுண்ட் ஃபூஜியை ரொம்ப கிட்டக்கிருந்து பார்க்கலான்னு எங்கள் அக்கா சொல்ல, இந்த பொண்ணு சைக்கிள் எடுத்துகிட்டு மாங்குன்னு எழுதிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கா. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டில் அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டா. எந்திரிச்சு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. பேக்கெட்டில் பார்த்தா ஃபோனை காணா, திரும்பி பார்த்தா சைக்கிள் காணா. என்னடா பண்ணிட்டு பயந்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட போக, அந்த பொண்ணு இந்த பொண்ணு பார்த்து பயந்தோட கடைசியாக 2 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசினப்ப தான் தெரியுது இது ஒரு கேம்பிங் செட்டு. அந்த பொண்ணு இங்கே வந்து கேம்பிங்க்கு வந்திருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே 2 பேர் ஒரே கேம்பிங்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு நைட்டில் மூணு வெளிச்சத்தில் மவுண்ட் ஃபூஜி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நாச்சுக்கோக்கு தோணுது, நாமளும் இந்த மாதிரி கேம்பிங் போகணும். அங்கேருந்து உருவான கோல் தான் இந்த மொத்த சீரீஸோட கதையும். இந்த சீரீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் கேம்பிங் போகிற சைட்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் லொக்கேஷனாக அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கணுமா? க்ரன்ச்சிரோல தான் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் அனிமே சார்ந்த நியூஸ் எல்லாம் கேட்க பிடிக்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா.